ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ இந்த பெரிய கூடைக்கு வந்து நம்ம கைப்பிடி போட்டு காட்ட போகிறோம் 3 ஒயரில். இப்போ அது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒயர் கட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 8 அடியில் வந்து ஒயர் கட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து 1 2 3 4 5 5 அடியில் வந்து 4 ஒயர் கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து சொருகிக்கணும். அதுக்கு அடுத்தது ரோஸ், வயலட், க்ரீன் அது போல் நம்ம வந்து எத்தனை ஒயர் வேணுமோ அத்தனை ஒயர் நம்ம வந்து சொருகிக்கணும். இப்போ பாருங்கள், நான் 4 ஒயர் சொருகியிருக்கேன். 1 2 3 4. இப்போ இந்த 4 ஒயரை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுட்டு பின்ன போகிறோம். அதுக்கு நம்ம இது போல் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அந்த 4 ஒயரை மட்டும் தனியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இது போல் லூஸாகவே இருந்தால் போதும். ஏன்னா வந்து நம்ம பின்னும்போது இந்த மாதிரி தள்ளிட்டு பின்னணும். அதனால் வந்து இது போல் போட்டுக்கணும். அதுக்கடுத்தது மேல் ஒயரில் வந்து ஃபஸ்ட்டு நான் ரோஸ் கலர் ஒயர் வைக்கிறேன். இப்போ இந்த ஒயரை இழுத்துட்டு நம்ம வந்து சமமாக வச்சுக்கணும். அதுக்கடுத்தது க்ரீன் கலர் ஒயரு. அதுக்கடுத்தது வயலட் கலர் ஒயர். இப்போ இந்த 3 ஒயர் வச்சுட்டு தான் நம்ம வந்து மேலே பின்ன போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த கூடை வந்து அப்படியே நம்ம பக்கமாக திருப்பிக்கணும். இது போல் திருப்பிட்டு இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ரோஸ் கலர் ஒயர் இருக்குது. அதுக்கடுத்து க்ரீனு, அதுக்கடுத்தது வயலட்டு. இப்போ இதே போல் இந்த பக்கமும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் நம்ம ரோஸ் கலர் ஒயர் எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு இது போல் கிராஸாக வைக்க போகிறோம். ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட்டு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட்டு, இந்த போல் வச்சிடணும். வச்சுட்டு 2வது க்ரீன் கலர் ஒயர் அதை வந்து அப்படியே மேலே வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்துடணும். அடுத்து இந்த பக்கம் இருக்கிற க்ரீன் கலர் எடுத்து ரோஸ்க்கு அடியில் பச்சைக்கு மேலே வச்சு இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். அதுக்கடுத்தது வயலட் கலர், அதை வந்து ரோஸ் கலருக்கு கீழே பச்சை கலருக்கு மேலே வச்சிடணும். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், வயலட் இருக்குது. இது வந்து ரோஸ் மேலே, பச்சைக்கு கீழே, மறுபடி வயலட்டுக்கு மேலே வச்சு இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இப்போ வந்து இதுதான் பொசிஷன், நல்லா டைட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது இந்த ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில், அதை வந்து அடியில் கொண்டு வரணும். அதாவது 4 ஒயருக்கு அடியில் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த ஒயரை வந்து மேலே தள்ளிடணும். தள்ளிட்டு இப்போ இதை வந்து பச்சைக்கு மேலே வைக்கணும், வயலட்டுக்கு கீழே வச்சு அதே சைடே கொண்டு வந்துடணும். அதுக்கடுத்து இந்த பக்கம் இருக்கிற ரோஸ் கலர் அதே போல் அடியில் கொண்டு வந்து இப்போ இந்த பக்கம் பச்சையை மேலே எடுத்துகிட்டு வயலட் கலருக்கு மேலே
ரோஸ் கலருக்கு கீழே வச்சுட்டு அதே பக்கமே கொண்டு வந்துடணும். அடுத்து இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அடியில் கொண்டு வந்து இந்த க்ரீனை வந்து மேலே எடுத்துட்டு இப்போ இந்த வயலட்டுக்கு மேலேயும் ரோஸ் கீழே வச்சுட்டு அந்த பக்கமே கொண்டு வந்துடணும். அடுத்தது இந்த க்ரீன் எடுத்து அடியில் கொண்டு வரணும். கொண்டு வந்து வயலட்டை மேலே எடுத்துட்டு ரோஸ் கலருக்கு மேலே பச்சை கலர் கீழே வச்சு அதே சைடில் கொண்டு வந்துடணும். இப்போ வந்து இந்த ஒயர் மொத்தம் நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு இதே போல் தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி போட போகிறோம். நான் கொஞ்சம் தூரம் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த வயலட் அடியில் கொண்டு வரணும். க்ரீன் எடுத்துகிட்டு ஒரு மேலே கீழே அதே சைடு வந்துடணும். இப்போ இந்த க்ரீனை கொண்டு வரணும், அடியில் வச்சுட்டு இந்த ரோஸ் எடுத்துடணும். இந்த பச்சைக்கு மேலேயே வயலட்டுக்கு கீழே வைக்கணும். அடுத்தது இந்த வயலட் கலரை கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு ரோஸ் எடுத்துகிட்டு பச்சைக்கு மேலே வயலட்டுக்கு கீழே. இதே போல் தான் நம்ம வந்து ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். நான் உங்களுக்கு வந்து போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். போட்டு முடிச்சாச்சு. இது போல் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த சைடில் வந்து நம்ம எந்த இடத்துல சொருக போகிறோம் அப்படின்னு அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த இடத்துல வந்து இப்போது எல்லா ஒயரையும் நம்ம வந்து சொருகிடணும். நான் வந்து எல்லா ஒயரையும் இதுக்குள்ளே நுழைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகியாச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், உள் பக்கம் எல்லா ஒயரையும் சேர்த்து ஒரு வந்து நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இது போல் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், எல்லா ஒயரையும் நம்ம வந்து சொருகி விட்டுறணும். அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன ஒயரை எடுத்துகிட்டு இது போல் நம்ம வந்து ஒரு 2 முறை உள்ளுக்குள்ளே விட்டு வெளியில் எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக வந்து உள் பக்கமாக கட்டிடணும். இது பாருங்கள், இது போல் கட்டிட்டு அந்த ஒயரை நம்ம வந்து உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறணும். இப்போ பாருங்கள், நான் 2 பக்கமும் கட்டிட்டேன். இது போல் தான் இருக்கும். இப்போ அடுத்த சைடில் நம்ம வந்து இன்னொரு பிடி போட்டுறணும். தேங்க்யூ.